ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெமிக்கல் டெக்னாலஜினா என்ன, கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம இந்த கோர்ஸில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்க போகிறோம், என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, எந்தெந்த செக்டர்ஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன, ஹையர் ஸ்டடீஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். கெமிக்கல் டெக்னாலஜினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா மெட்டீரியலை யூஸ்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் கெமிக்கல் டெக்னாலஜி. கெமிக்கல் டெக்னாலஜியில் டிப்ளமோ, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இன்றைக்கி 2 to 3 years டியூரேஷனில் இருக்க டிப்ளமோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th மினிமம் 45% மார்க்ஸ் வந்துட்டு சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சில இன்ஸ்டியூட்ஸில் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் டெக்னாலஜி கோர்ஸ் 3 years டியூரேஷனில் 10th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிற பேசிக் டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, ஃப்ளூயிட் ஃப்ளோ, தெர்மோடைனமிக்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அடுத்து எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் டாபிக்ஸ்லாம் நமக்கு டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆப்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், கெமிக்கல் ஹசார்ட்ஸ் அண்ட் சேஃப்டி கைட்னஸ், ப்ராசஸிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டாபிக்ஸ்லாம் நமக்கு டீச் பண்ணுறாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெக்னீஷியன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இண்டஸ்ட்ரி டெக்னிக்கல் கன்சல்டன்ட், லேப் டெக்னீஷியன், கெமிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் கெமிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோலர், கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியர் பொசிஷன்ஸ்லாம் இருக்குது. எந்தெந்த செக்டர்ஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் மெடிசின் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், டெஸ்டிங் லேபார்ட்ரிஸ்லாம் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. 1 year to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கான ஆவரேஜ் ஆனுவல் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakh to 5 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படித்தா பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.